Hello friends, welcome to Burma Channel 27. இன்னைக்கு நம்ம சென்னையோட ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பர்மா ஸ்பெஷல் அத்தோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அத்தோல பயன்படுத்துறதுக்கான சில்லி பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அத்தோல மிக்ஸ் பண்ணுறதுக்கான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை தான். அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதையும் பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அத்தோல மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பேஜோ தயார் பண்ணுறதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பூண்டு சேர்த்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைத்த கடலைப்பருப்பு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இது கரண்டியில் அள்ளி ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது தட்டுவடை மாதிரி தான். இது நம்ம தனியாகவும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அள்ளி ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றிடலாம். இது தட்டு மாதிரி ஃப்ளாட்டாக வரும். ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அத்தோக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பேஜோ தான் இது. இந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே ஆயிலில் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கலாம். கார்லிக் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஆயிலோடு சேர்த்து தான் நம்ம கார்லிக்கை யூஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த ஆயிலோடையே சேர்த்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அத்தோல மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பேஜோவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் நம்ம உடச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நூடுல்ஸ் வேக வச்சிடலாம். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, உப்பு சேர்த்துட்டு 250 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நார்மலாக ஒரு 10 மினிட்ஸ் போதும் நூடுல்ஸ் நல்லா குக் ஆகி வர்றதுக்கு. இப்போது நூடுல்ஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராவாக இருக்க வாட்டர் நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது அத்தோ ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா
வேக வச்ச நூடுல்ஸ், பேஜோ அண்ட் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்து அரைச்ச பவுடர் அண்ட் 4 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ், புளிக்கரைசல், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம வறுத்த கார்லிக் வித் ஆயிலோடு சேர்த்து வச்சுருக்கேன். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி அண்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண சில்லி பவுடர். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை அண்ட் வேர்க்கடலை பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களோட அளவை நீங்கள் கூட்டி இல்லைன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரோஸ்டட் சில்லி பவுடர் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஜோவை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அண்ட் அது கூடவே ஃப்ரைட் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிக்கரைசல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் அந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே சேர்த்து சாப்பிடக்கூடிய ஸ்பெஷல் முட்டை எக் பேஜோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி பாதியாக நடுவில் கீறிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை பவுடரை உள்ளே கொஞ்சமாக வச்சுக்கலாம். இது கூடவே ஃப்ரை பண்ண கார்லிக்கும் அதோட ஆயிலும் சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரைடு ஆனியன்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு எக் பேஜோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்முடைய அத்தோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் பேஜோவையும் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். சென்னையோட ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பர்மா ஸ்பெஷல் எக் பேஜோ எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.